ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலியாக பட்டா, வாரிசு மற்றும் இறப்புச் சான்றிதழ்கள் அச்சடித்து கல்லா கட்டி வந்த கும்பல் போலீசில் சிக்கினர். அரசு துறைகளின் முத்திரைகளை போலியாக தயாரித்து கைவரிசை காட்டி வந்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? அரசு துறை சான்றிதழ்களை போலியாக அச்சடித்து மெகா மோசடியில் ஈடுபட்ட கும்பல் இவர்கள்தான். அத்தனை அரசு துறை ஸ்டாம்புகளையும் போலியாக தயார் செய்து அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலியாக பட்டா தயாரித்து விற்பதாக வட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் நில அளவைத்துறை ஊழியர் ஆனந்தன் ஆகியோருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரக்கோணம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள சந்தேகத்திற்கிடமான டெய்லர் கடை ஒன்றில் திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது அக்கடையில் இருந்து கைப்பற்றப்பட்ட பை ஒன்றில் அனைத்து துறை அதிகாரிகளின் போலி முத்திரைகள் இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே டெய்லர் கடை நடத்தி வந்த நித்யானந்தம், அவரது நண்பர் குணசேகரன் ஆகிய இருவரை பிடித்து விசாரிக்க ராஜ்குமார் என்பவரை கைகாட்டியுள்ளனர். அதன் பேரில் அதிகாரிகள் ராஜ்குமார் வீட்டிற்கு சென்று அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது அவரது வீட்டில் போலி முத்திரைகள், பச்சை கலர் பேனா, பத்திரம் என போலி ஆவணங்கள் அச்சடிக்க தேவையான அனைத்தும் இருந்துள்ளன. மேலும் போலியாக அச்சடிக்கப்பட்ட வாரிசு, இறப்புச் சான்றிதழ் மற்றும் போலி பட்டாக்களும் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் மூலம் மூவரும் சேர்ந்து போலி ஆவணங்கள் அச்சடித்து மெகா மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. பின்னர் நித்யானந்தம், குணசேகரன், ராஜ்குமார் உள்ளிட்ட மூவரையும் பிடித்து அரக்கோணம் டவுன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் இருந்து 53 துறைகளுக்கான போலி முத்திரைகள் மற்றும் கட்டுக்கட்டாக போலி ஆவணங்களை போலீசார் கைது செய்தனர். இந்த கும்பல் எத்தனை பேருக்கு போலியான பட்டா மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி உள்ளனர்? இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா? எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பன உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இந்த சம்பவம் அரக்கோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நேரம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு எழுதித் தரும் போர்வையில் புரோக்கர்கள் சுற்றித் திரிகின்றனர். அவர்களிடத்தில் அப்பாவி பொதுமக்கள் யாரேனும் போலி சான்றிதழ்கள் வாங்கி ஏமாந்துள்ளார்களா என்றும் வருவாய்த்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பலர் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.